இந்த சம்மை எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு 3 -2 அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த சம்மை எந்த ஃபார்முலா படி போடணும்? a to the power of m n. அந்த ஃபார்முலால என்ன செய்வோம்? a to the power of mn. அந்த ஃபார்முலா படி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப 3 to the power of 3 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -6 into 2. 3 இது பண்ணீங்கன்னா வரும் -6 டிவைடட் பை அதே மாதிரி 4க்கு 2 4 2 8 -8 3 to the power of -4 into 4 to the power of -2. இப்போ என்ன பண்ணணும்? இதுல 3 to the power of -6 இருக்கு, இங்க கீழே என்ன இருக்கு? 3 to the power of -4 இருக்கு. இந்த மாதிரி மேலே கீழே இருந்தா என்ன பண்ணணும்? அடுக்குகளை வந்து கழிச்சுக்கணும் நம்ம. அப்ப இங்க 4 இங்க அடிச்சீங்கன்னா இங்க என்ன வரும்? 2 வரும். அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு? 2 to the power of -8 இருக்கு, இங்க 6 இருக்கு. இப்போ இதை அடிச்சீங்கன்னா இங்க 2 வரும், இங்க வந்து 6 கம்ப்ளீட்டா போயிடும். இங்க வந்து 4 to the power of -2 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 to the power of ஸ்கொயர் எழுதலாம். இங்க ஆல்ரெடி -2 இருக்கா, அப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 to the power of -4 அப்படின்னு வரும். இங்க ஆல்ரெடி 2 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்? 3 to the power of -2 divided by 2 to the power of -6 அப்படின்னு வரும். இப்ப அடுக்குகள் வந்து மைனஸ்ல இருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம்? இதை தலைகீழா மாத்தீங்கன்னா அந்த அடுக்குகள் வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2 to the power of 6 divided by 3 to the power of 2. இப்ப 2 to the power of 6 என்ன வரும்? 64 divided by 9. இதை வகுத்தீங்கன்னா என்ன வரும்? 7 1/9. இதுதான் இந்த சம்க்குரிய ஆன்சர்.